माँ फलेषु कदाचन माँ कर्म फल हेतुर्भु माते संगोस्त्व कर्मणि। तुम्हारा अधिकार तो केवल कर्म करने का है, फल तो ईश्वर के हाथ में। इसलिए ना कर्म से भागना उचित है और ना ही कर्म के फल की आशा रखना उचित है। कर्म கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வீடியோ போடுறதும் உன் வேலை, உன் வேலையை மட்டும் பாரு, வியூவர்ஸை பார்க்க வைக்கிறது என் வேலை அப்படின்னா பலனை எதிர்பார்க்காத. அதனால கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நம்ம வேலை வீடியோ போடுறது, பலன் வந்து அவர் கையில தான் இருக்குது, வியூவர்ஸை பார்க்க வைக்கிறது. ஹாய் வியூவர்ஸ், நேற்றெல்லாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் எந்த அப்டேட்டும் போட முடியல. நல்லதாக போச்சு, அதனால் நாங்களும் உங்கள் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் பிரகாஷ்ராஜ் மாதிரி அடிமேல் அடி அடிமேல் அடி அடிமேல் அடின்ற மாதிரி வீடியோ மேலே வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? இன்றைக்கி அப்டேட் இருக்கும். நேற்று சென்னை போயிட்டு வந்தோம், என் சின்ன மருமகளுக்கு சீமந்த ஃபங்க்ஷன். நேற்று ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன் சாயங்காலம், பட்டு அதுக்குள்ளேயோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால எந்த அப்டேட்டும் பண்ண முடியல. இன்றைக்கி அப்டேட் கரெக்டாக இருக்கும். யானைக்கும் அடு சேர்க்குன்ற மாதிரி நேற்று நம்மளால் கோல்டு லோனு கட்ட முடியல. 2.5 மாதம் கழித்து நம்மளால் ஒரு 1000 ரூபா கட்ட முடியல. ரொம்ப டைட்டாக போய் எனக்கு இது பொழப்பு. வண்டி வேறு 3 நாளாக ஓட்டலை, அதுவே எனக்கு ஒரு 3000 ரூபா பேக் மாதிரி போயிட்டேன் நான். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு தெரில, கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கி நாள் நல்லபடியாக போனோன்ட்டு. இது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் திலீப் பேரண்ட் ஒடிசாவில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீ ஒரு காலேஜில் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிப்பேன், உங்கள் பசங்க அப்படியே மாதிரி படிக்கிறாங்களான்னா அவன் ரொம்ப வருத்தமாக, இல்லை என் பசங்க அது மாதிரி படிக்கலை. நான் அதுக்கு கேட்டேன், நான் நீ படிக்கிற ஸ்கூலோட நல்ல எஜுகேஷன் தானே உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற, பட் ஏன் படிக்கலைன்னா இல்லை தெரியல ஜீவா, என்னால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது இல்லாமல் பசங்க வந்து இப்போ ஃபோன் பார்த்துனே வந்து அவங்களுக்கு அந்த படிப்பில் என்ன போகல அப்படின்றாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க கடனை உடனே வாங்கி. நான்லாம் வந்து 10வதுலேயே தெரியும் எனக்கு நான் படிக்க மாட்டேன்ட்டு. அதனால் எங்கள் அப்பா கிட்ட என்ன ஜாஸ்தியாலாம் படிக்க வைக்காத, நான் படிக்க மாட்டேன், அவ்வளோதான், எனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் அந்த மாதிரி படிப்பு ஏறலைன்னா தயவு செய்து அப்பா அம்மாவை ஏமாற்றாதீங்க. அவங்க உங்களுக்காக படிப்புக்காக ஒரு செலவு பண்ணி வச்சுருப்பாங்க காசு.